அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. இது மாதம் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக சொல்லக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியதுன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம சேனலில் பணவசிய மந்த்ரா குறித்து சொல்வது உண்டு. அதாவது மந்திரம் அப்படின்னும் நீங்கள் ஏதாவது சான்ஸ்கிரிட்டு இதை பூஜை செய்யும்போது தான் சொல்லணும், சுத்தமாக இருக்கும்போது தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா காம்பினேஷனான ஸ்விட்ச் வேர்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதை நீங்கள் இந்த மாதம் முழுக்க பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாதி தேதி தாண்டறதுக்குள்ளேயே பணமெல்லாம் காலி ஆகிட்டு கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு தள்ளப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணம் வரும், கடன் வாங்குகிற நிலையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அதுக்காக தான் இது நம்ம பயன்படுத்துகிறோம். இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சொல்லலாம். அதே போல் இந்த வீடியோவை இந்த முதல் தேதி அன்றைக்கே பார்க்கல, ஒரு 4-5 நாள் கழித்து தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த நாள்லேருந்து கூட நீங்கள் இதை சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம ஒரு 2-3 வகையாக பயன்படுத்தலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை உங்களுடைய பர்ஸில் படம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு தினமும் ஒரு முறை நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். அல்லது கண்ணாடியில் எழுதி ஒட்டிட்டு தினமும் முகம் பார்க்கும்போது அந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இதை நீங்கள் சொல்லலாம். தினமும் காலையில் எழுந்த உடனேயுமோ அல்லது தூங்கிறதுக்கு முன்னாடியோ அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம். பணம் சேர்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணலாம். அதன் பிறகு தூங்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது மந்த்லி சீட் இருக்கும் இல்லையா? அந்த மந்த்லி சீட்டில் ஜனவரி அப்படின்னு தானே இன்றைக்கி போட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே டேட் போட்டிருக்காது. ஏதாவது ஒரு பாக்ஸ், ஒரு கட்டை எம்டியாக இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் பேனாவை பயன்படுத்தி இந்த சுவிட்ச் வேர்டை எழுதிட்டு நம்ம அன்னன்னைக்கு தேதி பார்க்கும்போது அந்த சுவிட்ச் வேர்டை பார்க்குறது படிக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும். மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். ஏன்னா கேலண்டரில் ஒரு வாட்டி எழுதிட்டோம்னா நம்ம தினம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பண்ணிக்கலாம். ஏற்கனவே இன்றைக்கி இப்போ நீங்கள் 2026ஆம் ஆண்டு புது கேலண்டர் வாங்கியிருந்தீங்கும் போது அதில் ஒரு விஷயத்தை எழுதி ஒரு குறிப்பிட்ட திசையில் மாட்டி வைங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வருடம் முழுக்க பணம் வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் தினம் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்ன திசை, அதில் என்ன எழுதி வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதையும் எழுதி இதையும் எழுதலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எழுதலாம். அதில் நான் சொல்லியிருக்கிறது இந்த வருஷத்துக்கான பொதுவான வார்த்தைகள், அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதுக்குமான பொதுவான வார்த்தை. அதை நீங்கள் அந்த கேலண்டரில் எந்த இடத்துல வேணாலும் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பிப்ரவரிக்கு நான் வேறு ஒன்று சொல்லுவேன். சரி, அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்துடலாமா? ஜனவரி ஷைன் மணி கெயின். ஜனவரி ஷைன் மணி கெயின். ஜனவரி ஷைன் மணி கெயின். என்ன இது ரைமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொன்றுக்கும் மீனிங் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் கேலண்டரில் எழுதி வச்சுக்கோங்க. தினமுமே இதை பாருங்கள். மேல் இதில் 2-3 மெத்தட் சொன்னேன் இல்லையா? எழுதி பர்ஸில் வைங்க, கண்ணாடியில் ஒட்டுங்கன்னு. இந்த மாதிரியும் கூட நீங்கள் இது பார்க்குற இடத்துலலாம் எழுதி வைக்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தையை நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 4-5 தடவையாவது சொல்லிவிட்டு பணம் சேர்ற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அதன் பிறகு படுத்து தூங்குங்க. இதை நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே சொல்லுங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வர மாற்றத்தை பார்த்து நீங்களே நீ அடுத்தடுத்து எப்போ சொல்வீங்க மணி மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.